டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி ஜம்முன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் போட போகிறோம். டீ கடை கிச்சன்னாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமே. இன்றைக்கி இந்த பஜ்ஜிலையும் செம்மையான ஒரு டேஸ்ட் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் மொக்கையாக மொறுன்னு வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். அந்த வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு இந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது தான் அந்த முறுமுறும்பு எப்படி வருன்றது தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி பெரிய மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுட்டு கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் எந்த கப்புனாலும் எடுத்துக்கோங்க. அதில் கடலை மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கு இணையாக அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு, பாக்கெட் மாவு தான், வறுக்காத மாவு, அது 1 கப்பு. எவ்வளோ கடலை மாவு எடுக்கோமோ அவ்வளோ அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு பஜ்ஜிக்கு நல்லா முறுமுறுப்பு கொடுக்க அரிசி மாவு. தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு. பெருங்காயத்தூள் எப்பயுமே பஜ்ஜிக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், நல்லாயிருக்கும். தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. ஓமம் இல்லைன்னா ஜீரகம் எதுனாலும் பரவாயில்ல. ஓமம்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ஜீரகம்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் சேர்த்துட்டோம். அப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. எண்ணெய் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவோட எண்ணெய் சேர்த்து மாவு கரைக்கும் போது பஜ்ஜியில் எண்ணெய் குடிக்காது. அப்புறம் பஜ்ஜி நல்லா சைனிங்காக அழகாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கிண்ணத்தில் பூண்டுச்சாறு ஒரு 50 ml எடுத்து வச்சுருக்கோம். ஒரு நல்லா இந்த மாதிரி பூண்டு பெருசாக எடுத்து ஒரு 3 பூண்டு எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த அரைச்ச சாறு மட்டும்தான் நம்ம இதில் ஊற்றணும். இந்த பஜ்ஜிக்கு இந்த பூண்டு சாறு ஊற்றி நம்ம செய்யும் போது பஜ்ஜி பார்த்தீங்கன்னா 10 வீடு மணக்கும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இந்த பஜ்ஜி வாசமே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு சாறு 50 ml சேர்த்துட்டோம். அடுத்து 200 ml தண்ணி சேர்த்துட்டு இப்போ மாவு நம்ம கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்செடுக்கணும். தண்ணி ஆரம்பத்தில் நிறைய சேர்த்துற வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு கட்டி இல்லாமல் கரைக்க முடியும். நிறைய சேர்த்துட்டோம்னா சின்ன சின்ன கட்டிகள்லாம் உருண்டு வந்துடும். இதான் நம்ம பஜ்ஜி மாவு கரைக்கும் போது ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம இப்படி தான் சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் அந்த மாவு நல்லா கெட்டியாக வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அதை லூஸ் பண்ணிக்கலாம். மாவு அந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சிட்டு சோடாப்பு ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அதாவது நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல சேர்க்கணும். அதனால் நிறைய சோடாப்பு சேர்த்துட்டாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். குறைச்சி சேர்த்துட்டோம்னா நமக்கு நல்லா பஜ்ஜி உப்பி வராது. அடுத்து ஒரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். மாவை நல்லா கரைச்சி விட்டுறலாம். மாவை நல்லா விஸ்க் வச்சு கலந்துருங்க. நம்ம டீ போடுற நேரத்தில் பஜ்ஜி போட்டுடலாம். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா டீ போடுற நேரத்தில் அப்படியே பக்கத்து அடுப்புலேயே பஜ்ஜியும் போட்டுடலாம். அந்தளவுக்கு சீக்கிரமாக போட்டுடலாம் நம்ம சொன்ன மெத்தடில் போடும்போது. இப்போ மாவு நல்லா கரைச்சாச்சு. சோடாப்பு சேர்த்த உடனே நல்லா கரைச்சிருங்க. ஒரு 1 நிமிஷமாவது நல்லா கலந்து விடுங்க. அப்படின்னா தான் அந்த சோடாப்பு எல்லா மாவுலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். சோடாப்பு மாவை கரைச்சது பிறகு கடைசியாக போட்டு கரைங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி நல்லா லைட்டான அந்த ஃப்ளோவாக வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு வாழைக்காயில் நல்லா மாவு ஒட்டி சூப்பராக வரும். பஜ்ஜிக்கு வாழைக்காய் நான் 3 வாழைக்காய் எடுத்துருக்கேன். 3 வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக வாங்கிட்டு இந்த சைடு மட்டும் நல்லா வெட்டிட்டு இந்த மாதிரி மட்டமாக வெட்டிட்டு லேசாக அந்த பக்கம் ஒரு வாட்டில் லேசாக சீவி விட்டுருங்க. அப்படின்னா தான் நம்ம கட்டையில் சீவுறதுக்கு சரியாக இருக்கும். இதுலேருந்து லேசாக அந்த பிசின் மாதிரி வடியும். அதை நீங்கள் ஒரு துணித்தை துடைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு வழுக்காமல் சீவும். இப்போ நான் பஜ்ஜி கட்டை எடுத்திருக்கேன். பஜ்ஜி கட்டை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. லேசாக மட்டும் அந்த எண்ணெயை மட்டும் தடவி விடுங்க. அப்படின்னா தான் நமக்கு சீவும் போது நல்லா ஒன்று போல் வழுக்கிட்டு போவோம். பிளேடு ஷார்ப்பாக இருக்கும். ரொம்ப கவனமாக இதை நம்ம சீவணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கணம் இந்த மாதிரி கத்தி கணம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு சரியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப சிறுசாக வச்சுட்டோம்னா ரொம்ப இழைச்சிக்கிட்டே போகும். அதனால் இந்த மாதிரி கரெக்டாக அந்த கத்தி கணத்தை இப்படி வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா சீவுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு ஒன்று ஓரம் வரும். நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பக்கம் சீவு விட்ருக்கோம் பார்த்தீங்களா வெள்ளையா, இந்த பக்கத்தை வச்சுட்டு இந்த நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. விரல் இப்படி தூக்கிடுங்க. அப்படின்னா தான் நமக்கு இப்படி கையை மடக்கி வச்சிடாதீங்க. நல்லா இப்படி வச்சுக்கிட்டு உள்ளங்கையை வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி நல்லா அழுத்தி இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவாக நல்லா வாழைக்காய் நல்லா சின்ன பீஸு நல்லா நைஸாக விழுகும். தடையில்லாமல் விழுகும். கடைசியாக கொஞ்சமாக இருக்கும்போது அப்படியே எடுத்துருங்க. இவ்வளோ வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. இதை நம்ம போடணும்னு நினச்சி கையெதுவும் நம்ம பால் வடித்திடக்கூடாது. இப்போ இதே போல் நீங்கள் 3 வாழைக்காயும் முதயமும் சீவி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம மாவு ரெடியாக கரைச்சி வச்சுட்டோம். இப்போ வாழைக்காயும் நம்ம சீவிட்டோம். அடுத்து டக்குன்னு எண்ணெயில் எடுத்து போட போகிறோம். நம்ம சீவனது எல்லாத்தையுமே அடிக்க வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த திக்னஸ் தான் இருக்கணும். ரொம்ப திக்னஸாக இருந்துச்சுன்னா வெந்துக்கிறாது. அதனால் நம்ம அந்த கத்தி கணம் சொன்னோம்ல இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ எல்லாத்தையுமே கையில் அடிக்க எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கலாம்.
ஒவ்வொரு பீஸும் நல்லா இந்த மாதிரி நல்லா சொலையாக இருக்கணும். அதனால தான் நமக்கு பஜ்ஜி முக்கி போட்டு நல்லா மொந்துன்னு பெருசாக நல்லா கிறிஸ்பியாக அருமையாக வரும். இந்த கடையில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பஜ்ஜியை பொறுத்த அளவில் நல்லா சூடாகிருந்த எண்ணெய், அப்படின்னா தான் நமக்கு உள்ளே முக்கி போட்டோடனே நல்லா புஃப்பும் நல்லா எந்திரிச்சு வரும். நல்லா சூடாக இருக்கணும். அதேமாரி சூடு நல்லா மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நல்லா சூடான பிறகு மீடியமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். வாழைக்காய் எடுத்து இந்த பக்கம் ஒரு பரட்டு, இந்த பக்கம் ஒரு பரட்டு அப்படியே எடுங்க. எடுத்துகிட்டு லேசாக அந்த கார்னர் பகுதியை மட்டும் லேசாக வலிச்சு விட்ருங்க. அப்படியே கொண்டு வந்து எண்ணெயில் விட்டுருங்க. நல்லா 2 பக்கமும் அப்படியே மாவை முக்கிட்டு லைட்டாக மட்டும் அந்த கார்னரை அப்படி வலிச்சு விட்ருங்க. மாவை அப்படியே கொண்டு வந்து எண்ணெயில் சேர்த்துருங்க. எண்ணெயோட சூடுக்கு தகுந்தாப்புலையும் எத்தனை பஜ்ஜி போட முடியுமோ அதுக்கு தகுந்தாப்புலையும் மட்டும் நீங்கள் முக்கி போடுங்க, சரியாக இருக்கும். இப்போ ஒரு 5 பஜ்ஜி நம்ம முக்கி போட்டாச்சு. இப்போ நல்லா அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு, வரட்டும். இப்போ உடனே பிரட்டிட வேண்டாம். அந்த சைடு நல்லா வந்த பிறகு தான் நம்ம புரட்டணும். பார்த்தீங்கன்னா நல்லா சைனிங்காக நல்லா உப்பி வந்துக்கிட்டு இருக்கு. பஜ்ஜி போட்டு 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடு நல்லா ஒன்று போல் நல்லா சைனிங்காக சூப்பராக வந்துடும். அதே மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்ருங்க. இந்த பக்கமும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வரட்டும். இப்போ நம்ம திருப்பி விட்டு 2 நிமிஷம் ஆச்சு. பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இந்த அளவுக்கு அடங்கினோடனே நம்ம அரிசி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா சைனிங்காக ஒன்று போல் கண்ணாடி மாதிரி இருக்கும் பஜ்ஜி. மேலே முறுன்னு இருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ முதல் ரவுண்டு பஜ்ஜி நல்லா அருமையாக சூப்பராக குண்டுன்னு முறுன்னு போட்டு எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்கிற வாழைக்காய், மீதம் இருக்கிற மாவு அப்படியேவும் நம்ம சொன்ன மெத்தடில் முக்கி இந்த சூடை நல்லா மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி நல்லா உப்பி நல்லா வரும். இதே போல் மீதம் இருக்கிறதே நீங்கள் சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜியை சுட்டு எடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மொக்க பஜ்ஜி, மொறு பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி அருமையாக தயாராகிருக்கு சூப்பரான மெத்தடில். அதுவும் பூண்டு சாறு ஊற்றி மணக்க 10 வீடு மணக்க பஜ்ஜி அருமையாக தயாராகிருக்கு. தேங்காய் சட்னி, மாவு மொத்தம் நல்லா மொறுன்னு இருக்குது, சாப்பிட்டு அருமையாக இருக்குது. அந்த பெருங்காய வாசம், ஓமம், பூண்டு வாசம் நல்லா அருமையாக இருக்குது. உள்ளே போகிற வரைக்கும் நல்லா இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதே ஃபாலோ பண்ணி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.